சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நடக்கும் கூட்டு சதியா, இதனால் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலியா, இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் விஜயோட கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் எதிரிகளான ஓபிஎஸ்க்கும் அமமுகவின் டிடிவி தினகரனுக்கும் போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படலை. இதை உணர்ந்த ஓபிஎஸ் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதா அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இந்நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதா இப்போது அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அதிமுகவின் அழுத்தத்தால் பாஜக தங்களை கண்டுகொள்ளவில்லை என விரக்தியில் இருந்து வந்த டிடிவி தினகரன் இன்று வெளிப்படையாக தனது முடிவை அறிவிச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுவதனால அங்கு இருந்து விலகியதா டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை துரோகி என மறைமுகமாக குறிப்பிட்ட டிடிவி தினகரன், துரோகிகள் திருந்துவார்கள் என நினைத்திருந்தோம், ஆனால் அவர்கள் திருந்தவில்லை, ஆகையால் வெளியேறுகிறோம் என்று கூறியிருக்காரு. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதே அனைவரின் கேள்வியாக இருந்தது. ஏற்கனவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்க அவரும் சசிகலா, டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரும் ஓரணியில் திரள உள்ளதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது. அதே வேளையில் ஓபிஎஸும் டிடிவியும் விஜயோட தாவேகா கூட்டணிக்கு செல்லலாம் என அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க. இதனால் திமுகவுக்கு ரொம்பவே பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க விஜயோட கூட்டணி வச்சா திமுக இந்த முறை வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுருவாங்க என நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு தாவேகாவை புகழ்ந்து பேசிய டிடிவி தினகரன் 2006 தேர்தலில் விஜயகாந்த் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல் 2026 தேர்தலில் விஜயும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். இது அனைத்து கட்சிகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தலாம், இதுதான் யதார்த்தம் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் அவர் விஜயோடு கைகோர்க்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதே போல் தனியாக நிற்கும் ஓபிஎஸும் டிடிவியோடு சேர்ந்து விஜய் பக்கம் ஒதுங்கலாம் எனவும் சொல்லப்படுது. ஏனெனில் விஜயோட கூட்டணி செல்வீர்களா என செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறினார். ஆகவே அவரும் விஜய் மீது ஒரு கண் வைத்திருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆகவே இவர்கள் இருவரும் விஜயோட ஐக்கியமாவார்களா இல்லை சசிகலா செங்கோட்டையனோடு இணைந்து ஓரணியில் திரள்வாங்களா என்று பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.